ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் என்ன தெரியுமா? தமிழக கூட்டுறவுத்துறையிலேருந்து ஒரு வேலைவாய்ப்பு நியூஸ் அறிவிச்சிருக்காங்க. ஸோ இதுக்கு சேல்ஸ்மேன் சூப்பர்வைசர் பதவிகளுக்கு தான் அறிவிச்சிருக்காங்க. ஸோ இதுக்கு குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் 10th 12th ஐடிஐ டிப்ளமா எனி டிகிரின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வாங்க அந்த ஜாபோட ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு ஜாப் வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ வாங்க அந்த ஜாபோட ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். ஸோ பார்க்கணுன்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. இதை நான் வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அதுக்குள்ளே போய் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இதில் ஃபில்அப் பண்ண வேண்டிய அட்ரஸ்ஸு, நேம்ஸ் எல்லாத்தையும் ஃபில் பண்ணிக்கோங்க கரெக்டாக. ஸோ அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் எல்லாத்தையும் ஃபில் பண்ணக்கப்புறம் அது கூட சேர்த்து இணைக்க வேண்டிய ஆவணங்கள் என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னா, 10ஆம் வகுப்பு சான்றிதழ், 12ஆம் வகுப்பு சான்றிதழ், இளநிலை பட்டம், டிப்ளமோ, முதுகலை பட்டம் சான்றிதழ், சாதி சான்று, ஆதார் அட்டை, சமீபத்திய பாஸ்போர்ட் அளவு புகைப்படம் 2 கேட்டிருக்காங்க. வருமான சான்றிதழ் இருந்தாலும் கேட்டிருக்காங்க. முன் அனுபவ சான்றிதழ், தொழில்நுட்ப மற்றும் பிற தகுதி சான்றிதழில் கேட்டிருக்காங்க. ஸோ அலுவலக உதவியாளர், விற்பனையாளர் மற்றும் மேற்பாளர் பதவிக்கு தட்டச்சு, எம்எஸ் ஆஃபீஸ் மற்றும் ஓட்டுநர் பயிற்சி பயின்றவருக்கு முன்னுரிமை அளிக்கப்படும். ஸோ 24x10 அஞ்சல் உரையின் மேல் ரூபாய்க்கான அஞ்சல் தலை ஸ்டாம்ப் ஒட்டப்பட்ட சுயவிலாசம் எழுதி பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பத்துடன் இணைக்கப்பட வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அசல் சான்றிதழ்கள் அனுப்பக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. எல்லாமே ஜெராக்ஸாக தான் அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஜாபுக்கு வேக்கன்சியை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் நியூயார்க் கேட்டகரியில் 23 இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஓபிசி கேட்டகரியில் 12 இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. எஸ்சி கேட்டகரியில் 6 இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. எஸ்டி கேட்டகரியில் 3 இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இடபிள்யூஎஸ் கேட்டகரியில் 4 இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ மொத்தமாக வேக்கன்சியை பொறுத்த வரைக்கும் 48 வேக்கன்சி இருக்கிறதா அறிவிச்சிருக்காங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் யூஆர் இடபிள்யூஎஸ் கேட்டகரி பொறுத்த வரைக்கும் 21 வயசுலேருந்து 30 வயசு முடியும் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. எஸ்சி எஸ்டி கேட்டகரிக்கு 21 வயசுலேருந்து 35 வயசு முடிய அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. ஓபிசி கேட்டகரிக்கு 21 வயசுலேருந்து 33 வயசு முடிய அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ குறிப்பு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, மத்திய அரசு அறிக்கையின் அடிப்படையில் உச்ச வயது வரம்பு தளர்வு வழங்கப்பட்டுள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. சேலரி பார்த்திங்கன்னா, அலுவலக உதவியாளருக்கு 5200லேருந்து 20200 முடி தரதா சொல்லியிருக்காங்க. விற்பனையாளர் பதவிக்கு 6200லேருந்து 26200 முடி தரதா சொல்லியிருக்காங்க. மேற்பார்வையாளர் பதவிக்கு 6200லேருந்து 28200 முடி தரதா அறிவிச்சிருக்காங்க. ஸோ வேக்கன்சியை பொறுத்த வரைக்கும் அலுவலக உதவியாளர் பதவிக்கு 12 வேக்கன்சி இருக்கிறத அறிவிச்சிருக்காங்க. விற்பனையாளருக்கு 22 இருக்கிறத அறிவிச்சிருக்காங்க. மேற்பார்வையாளர் பதவிக்கு 14 வேக்கன்சி இருக்கிறத அறிவிச்சிருக்காங்க. குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் அலுவலக உதவியாளருக்கு 10வது தேர்ச்சி, 12வது தேர்ச்சி ஐடிஐன்னு கொடுத்துருக்காங்க. விற்பனையாளர் பதவிக்கு 12வது தேர்ச்சி ஐடிஐ ஏதேனும் டிப்ளமான்னு சொல்லியிருக்காங்க. மேற்பார்வையாளர் பதவிக்கு ஏதேனும் பட்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபீயை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் யூஆர் இடபிள்யூஎஸ் ஓபிசி கேட்டகரிக்கு எல்லாத்துக்குமே 500 சொல்லியிருக்காங்க. எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு 250 சொல்லியிருக்காங்க. ஸோ குறிப்பு, விண்ணப்ப கட்டணம் திரும்ப பெறப்படாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ விண்ணப்பிக்கும் முறை பார்த்திங்கன்னா, பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் கடைசி தேதி 29/2/2024 நேரம் மாலை 4:30க்குள்ளே சமர்ப்பிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு நேரடியாகவோ, அஞ்சல் மூலமாகவோ, கொரியல் மூலமாகவோ அனுப்பலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அட்ரஸ் பார்த்திங்கன்னா, தென்னிந்திய பன்மாநில வேளாண்மை கூட்டுறவு சங்கம் லிட் தலைமை அலுவலகம், டவுன்ஹால் வளாகம், பழைய பேருந்து நிலையம் அருகில், வேலூர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா 29/2/2024 மாலை 4:30க்குள்ளே அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்குள்ளே அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஜாபுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் பார்த்திங்கன்னா, இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அதுக்குள்ளே போய் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ அதில் உங்களோட அட்ரஸ் எல்லாமே ஃபில் பண்ணிவிட்டு அது கூட அனுப்ப வேண்டிய சான்றிதழ்கள் எல்லாத்தையுமே அது கூட அட்டாச் பண்ணிவிட்டு 29/2/2024 அந்த தேதிக்குள்ளே அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஜாபோட ஃபுல் டீட்டெயில்ஸ் வேணும்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் நோட்டிஃபிகேஷன் லிங்க் அண்ட் அப்ளிகேஷன் ஃபார்ம் லிங்க் கொடுத்துருக்கேன். அதுக்குள்ளே போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு ஜாப் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ தேங்க்யூ ஆல்.